அம்மாக்கு போட வேண்டிய மாலைய உங்களுக்கு போட்டு அழகு பாக்குறேன்னு நினைச்சீங்களா? இது அழகு பார்க்க போட்ட மாலை இல்ல, உன்னை அழிக்கிறதுக்காக போட்ட மாலை. சத்யா, இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே ஏன் வாழ்க்கை? என் வாழ்க்கைய திருப்பி கொடுன்னு என்னால கேட்க முடியாது, ஆனா அழிக்க முடியும். நீ ஏன் கூட பிறந்தவ, ஆனா அதை தவிர உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன விட நீ எந்த விதத்துல உயர்ந்தவ? சின்ன வயசுல இருந்தே அம்மாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், உன்னை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்போ அம்மா மனசுலயும் நீ இடம் பிடிச்சிட்ட. நீ சொல்லி அம்மா அந்த வீட்ல என்ன சேர்த்துக்கிட்டாங்க. மாத்திர எல்லாத்தையும் மாத்திர. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா? இல்லன்னா வாழ விட்டுருவேனா? என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன். நினைச்சதை நான் சாதிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். இனிமேதான் நீங்க பார்க்க போறீங்க இந்த திவ்யாவோட ஆட்டத்தை. பெரிய இடத்துல சரவணனுக்கு சம்பந்தம் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பிளான் அத்தனையும் நாசம் பண்ணிட்டான் அந்த சத்யா. அது மட்டுமா, நம்ம சரவணனோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். என் பையனோட எதிர்காலத்தை நினைக்கும் போது அந்த சத்யா மேல எனக்கு ஆத்திரமா வருதுங்க. நம்ம நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்து புலம்ப வச்ச அந்த சத்யாவை இன்னும் எது செய்ய முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா தான் இருக்கு. நம்மள இப்படி புலம்ப வச்சுட்டு அவன் நிம்மதியும் சந்தோஷமா இருக்காள, அவ வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷமும் மருந்துக்கு கூட இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும், அப்பதான் என் ஆத்திரம் தீரும். ஆமா சித்தப்பா, அந்த குப்பத்துக்காரிக்கு நம்ம யாருன்னு காட்டியே ஆகணும். அவ சந்தோஷத்தை கெடுக்க நம்ம ஏதாச்சும் பண்ணணும் சித்தப்பா. இந்த வீட்டுல சத்யாக்கு சப்போர்ட்டா இருக்கிறது பிரபுவும் அண்ணியும் தான். முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் சத்யா கிட்ட இருந்து பிரிக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் தான் சத்யா எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டே இருக்காங்களே. பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள சத்யாவுக்கு எதிராக ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி முட்டி தூக்க வைக்கணும். பிரபுவையும் அம்மாவையும் அவ்வளவு சுலபத்துல அந்த குப்பத்துக்காரிக்கு எதிரா திசை திருப்ப முடியாது சித்தப்பா. முடியும். எப்படிங்க? நம்ம அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்லாத சத்யாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்களா, அதுக்கு காரணம் சத்யாவுடைய கேரக்டர் தானே. அவளுடைய கேரக்டர் சரியில்லைன்னு பிரபு அண்ணிய நம்ப வச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது சுலபமா முடிச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்யாவுடைய நடத்தையில சந்தேகம் இருக்கு, அவ ஒழுக்கமான பொண்ணு இல்லைன்னு பிரபு மனசுலயும் அண்ணியுடைய மனசுலயும் லைட்டா பத்த வச்சுட்டா போதும்.
அதுக்கப்புறம் சத்யா விஷயத்துல நம்ம நல்லா குளிர் காயலாம். உங்க ஐடியா நல்லா தான் இருக்கு சித்தப்பா. ஆனா இது நடக்குமா? தம்பியும் அம்மாவும் இத நம்பணுமே. நம்ப வைப்போம். அடி மேல அடி எடுத்து வச்சா அம்மியை நகருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ப வைப்போம். சத்யாவுடைய பழைய லவர்னு எவனையாவது ஒருத்தனை இறக்கும். பிரபுவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவனோட அவ பழகிட்டு இருந்தானே சொல்ல வைப்போம். பிரபு அண்ணி இது முழுசா நம்பலனாலும் கண்டிப்பா அவங்க மனசுல சத்யா மேல சின்னதா ஒரு சந்தேகம். கரெக்ட் சித்தப்பா. அந்த குப்பத்துக்காரிக்கு லவ்வர் இருக்கான்னு சொன்னா அம்மாக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் தம்பியோட மனசை சாந்தப்படுத்தி சத்யாவை நம்ம பிரபு கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். அவளை வீட்டை விட்டே துரத்தி விட்டுறலாம். அது நடக்காது. என் தங்கச்சிக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுத்து அவ குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு 3 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? இத்தனை நாளா என் தங்கச்சி தனி ஆளா இருந்து உங்க எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு இருக்கா. இப்போ அவ அக்கா நான் கூட இருக்க போறேன். என்ன மீறி என் தங்கச்சி குடும்ப வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்தி அவளை வீட்டை விட்டு விரட்டிடுவீங்களா? என்ன பதிலே காணோம்? நான் இப்படி வந்து நிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. இத்தனை நாளா என் தங்கச்சி கிட்ட நீங்க ஏன் தோத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? இப்படி மொக்கையா பிளான் போடுறதுனாலதான். சத்யாக்கு பழைய லவர் இருக்கிறதா சொன்னா பிரபுவும் இந்துமதி அம்மாவும் நம்பிடுவாங்களா? நம்ப மாட்டாங்க. சத்யா ஒரு பத்திரமாத்து தங்கம்னு தான் சொல்லுவாங்க. உங்க பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சத்யா விஷயத்த என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொல்ற? சத்யா உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் எதிரிதான். அவளால என் வாழ்க்கையே போச்சு. அவளை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். சத்யாவை பத்தி நான் பிரபு கிட்ட பேசி பார்த்தேன். அவன் சத்யாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு முழு மனசா அவளை ஏத்துக்கிட்டு இருக்கான். இப்போ சத்யாவும் பிரபு மேல எந்த ஈகவும் இல்லாம
ரொம்ப பிரியமா இருக்காங்கிறதையும் அவகிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ ஈஸியா பிரபு சத்யாக்கு இடையில நாம எதையும் சொல்லி அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் திவ்யா. ஆமா திவ்யா, நான் கூட கொஞ்சம் பயந்த போயிட்டேன். சத்யா விஷயத்துல எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். சரியான சந்தர்ப்பம் பார்த்துதான் அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சத்யாவோட நேரம் நல்லா இருக்கு. அவளுக்கும் கெட்ட நேரம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். சித்தப்பா, திவ்யாவை நம்பலாமா? இப்போதைக்கு நம்பிதான் ஆகணும் அனிதா. கொஞ்ச நாளைக்கு அவ போக்கில் விட்டு பிடிச்சு பார்ப்போம். சரிங்க சித்தப்பா. ம். டேய் மச்சான், அடுத்த வாரம் உன் பிறந்த நாள் வருது. ட்ரீட் தரணும்டா சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அப்புறம் காசு இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடிந்தான் அவனை, அவ்வளோதான் உனக்கு. ஆமா. ஏய் சும்மா இருங்கடா. பார்ட்டி வைக்கணும் குறைஞ்சது 2000 ரூபா வேணும். அவ்வளோ துட்டுக்கு நான் எங்கே போகிறது? என்ன சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு கேக் வாங்கி தரேன். கேக்கா? அதெல்லாம் சொல்லாது. 2 மாசத்துக்கு முன்னாடி என் பிறந்த நாளுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தல குச்சியில. பாடுறா, அவனை ட்ரீட் வைக்கல, தொளிச்சு போடுவோம் தொளிச்சு. ஏன்டா அப்படி வெறி பிடிச்சி அலையிறீங்க? டேய் மச்சான், சரக்கு அடிச்சு 2 மாசம் ஆகுது. என் பர்த்டே கச்சது, புரிஞ்சுக்கடா. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. துட்டு வேணும்ல. மச்சான் ஒரு ஐடியா மச்சான். என்ன ஐடியாடா? சத்யா கிட்ட போயிட்டு எனக்கு பிறந்த நாள் வருது சொல்லிட்டு 5000 ரூபாய் பணம் வாங்கு, 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடு, 2000 ரூபாய்க்கு எங்களுக்கு பாட்டி வை, அவ்வளோதான். ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அது மட்டும் சத்யாவுக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் ரோட்டில் தான் நிற்கணும். டேய் ஆமாண்டா. அப்பன்னா சரக்கு அடிக்க முடியாதாடா? பைடா மாப்ள. ரைடா. தம்பிங்களா, வாங்கண்ணே வாங்கண்ணே. வாங்கண்ணே. என்னடா என்ன செட்டா மூடாம இருக்கீங்க? இல்லைண்ணா, வண்டி இருக்குல்ல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? சரிடா, இந்தாங்கடா சாப்பிடுங்கடா. வேணாண்ணே. ஏய் சாப்பிட்றா, சாப்பிடுவீங்கல்ல? ஏய் வாங்கடா. என்னடா நாளா குடிக்க மாட்டேனா? உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா தெரியுதுடா நீங்க எல்லாம் குடிப்பீங்கன்னு. குடிங்கடா. வேணாம். ஏய் குடுறா. என்ஜாய் பண்ணுங்கடா. நான் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். தேங்க்ஸ். வரேன். ஏய் அது போடு. போயிட்டு வரேன் தம்பி. ஓகேண்ணா, பாய்ண்ணா.
டேய் பர்த்டே பார்ட்டி அடுத்த வாரம் இல்ல இன்னைக்கே கடையை மூடுறோம் சரக்க போடுறோம். ஏய் நீ தெரிஞ்ச சரக்கு சூப்பர்ல. நேற்று சரக்கச்சியோட சரக்கச்சி வீட்டில் உதாரணம் பத்தியா அதான் சூப்பரு. டேய் நாம சரக்கு வச்சது சத்யாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. டேய் ஏதாவது உளறி கிளறி வச்சிட போறீங்கடா. ஏய் நாங்க வளர்றது இருக்கட்டும், நீ உஷாராரு. சரிடா சரிடா. அண்ணா வாங்கண்ணே வாங்கண்ணே. உட்காருங்கண்ணே. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. வணக்கம். ஸ்நாக்ஸ் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிறேண்ணே. ஏய் எல்லாருக்கும் குடுறா. சரிண்ணே சரிண்ணே. குடு குடு. அப்புறம் நைட் சரக்கு கொடுத்தனே, எப்படி இருந்துச்சு? அண்ணா சூப்பரா இருந்துச்சுண்ணா. சரி சரி. ஆனா நீங்க கொடுத்த சரக்கு மாதிரி இது நாங்க சாப்பிட்டதே இல்லைண்ணா. இந்த மாதிரி சரக்குலாம் எங்கன்னு பிடிக்கிறீங்க? எல்லாம் ஃபாரின் சரக்குடா. உங்க லைஃப்லயே நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, நான் கொண்டு வந்தேன். இந்த மாதிரி சரக்கு வேணும்னா கேளுங்க, அப்பப்ப நான் கொண்டு வரேன்டா. என்ஜாய் பண்ணுங்க. சரிண்ணா சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. உங்களை மாதிரி உழைப்பாளிகளை உற்சாகப்படுத்ததாண்டா என் வேலையே. சரிண்ணா சரிண்ணா. நீங்க வேலையை பாருங்க. இந்தடா அப்புறம் சாப்பிடலாம். சொல்லு மச்சான். மச்சான் எங்க இருக்க? நேத்து பிக்கப் பண்ணல, அதே மெக்கானிக் ஷெட்ல தான். டேய் நேத்து மாதிரி இன்னைக்கும் அங்க போலீஸ் செக்கிங் இருக்கு. வண்டியில் எங்கேயும் சுத்தாத. சரி ஓகே, அப்போ ஒன்று பண்ணு, நேற்று மாதிரி காரில் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க. சரிடா, நான் காரில் தான் வந்துட்டு இருக்கேன். நீ அங்கேயே வெயிட் பண்ண, 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஓகே ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா. சரிடா. யாருண்ணா போன்ல? அதுவா, நேற்று என்னை காரில் வந்து பிக்கப் பண்ணால ஃப்ரெண்டு, அவன் தான் பேசினான். இன்னைக்கே என்ன பிக்கப் பண்ண தான் வந்துக்கிட்டு இருக்கான். வண்டியை விட்டு போகிறேன்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடா சரி. நீங்க என்னென்ன பிசினஸ் பண்றீங்க? ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஓ, வண்டியில தான் வசூலுக்கு போவேன். உங்களுக்கு ஏதாவது ஃபைனான்ஸ் வேணும்னா சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். நமக்கு ஃபைனான்ஸ்லாம் கிடைக்குமா? அண்ணா எங்களையே நம்பி ஃபைனான்ஸ் தர சொல்றீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சேரா 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 சேரா. கார் வந்துருச்சு, என் வண்டி இங்கே இருக்கட்டும், நான் கிளம்புறேன். நாங்கள் பார்த்துக்குறோம். எதானா என்னடாச்சு? பைக் சாவியை வண்டியிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா.